அனைவருக்கும் காலை வணக்கம். உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மாணவி, அந்த மாணவி நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு மர்ம நபர் வீடியோ எடுத்து அவர்களையே மிரட்டினார். அத்துடன் அந்த ஆண் நபரை அடித்து உதைத்து அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டார். அந்த இடத்தில் இருந்த மாணவியை அந்த நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த செய்தியை தெரிவித்தவுடன் அங்கிருந்தோர் போராட்டம் நடத்தினர். இந்த சம்பவம் கடந்த 23ஆம் தேதி அன்று இரவு 7 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. அந்த இடத்தில் கல்லூரி மாணவிகள் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அந்த மாணவர் அடித்து விரட்டி அந்த மாணவியை அங்கிருந்த 400 மீட்டர் தூரத்தில் இருக்கும் புதாருக்குள் இழுத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் அந்த நபர். அதன் மட்டும் அல்லாமல் அந்த பாலியல் அத்துமீறலை வீடியோவாகவும் எடுத்து மிரட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட செய்தியினை வெளியிட்டார். நாம் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிடுவோம் மிரட்டியுள்ளார். அவ்வாறு இருப்பின் அந்த மாணவி அதற்கு ஒப்புக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியில் உள்ள பாலியல் வன்கொடுமை கமிட்டியிடம் புகார் தெரிவித்தார். அந்த கமிட்டியின் மூலம் ராஜா அண்ணாமலை மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்தது. உடனே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மாணவியிடம் ஒரு புகார் மனுவை பெற்றுக்கொண்டார். யார் அந்த குற்றவாளி குற்றம் செய்திருப்பார் எனவும் தீவிரமாக ஆராய்ந்தார். அந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள கேமராக்கள் அனைத்தும் வேலை செய்யவில்லை. எனினும் குற்றவாளியை கண்டுபிடிப்பது என்பது பெரும் சவாலாக இருந்தது. காவல்துறையினர் இந்த ஒரு பெரும் சவாலை ஏற்று அந்த மர்ம நபர் யார், எப்படி பல்கலைக்கழகத்தில் உள்ளே வந்திருப்பார் என்று ஆராய்ந்து விசாரணை செய்தனர். 4 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கண்டறிந்து அவனை கைதும் செய்துள்ளது. காவல்துறையினர் விசாரணை செய்த போது முதலில் அந்த குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. தொடர்ந்து விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள் முன்னுக்கு பின்னாக முரணான பதில்களை சொல்லி வந்தனர். பின்னர் குற்றவாளி தம்பியை அழைத்து விசாரணை செய்த போது தான் அந்த உண்மையையே சொல்லியிருக்கிறார். குற்றம் செய்யப்பட்ட நபர் இந்த மாதிரியாக செயல்படுவது வழக்கமாகவே இருந்துள்ளது. மேலும் அவர் தீவிர விசாரணை செய்தால் உண்மையான தகவல் வெளிவரும் என்றும் கூறியிருந்தார். குற்றவாளி கடந்த 23ஆம் தேதி எந்த முறை அணிந்திருந்தால் என்று அவருடைய தம்பியிடம் கேட்டபோது அவர் அணிந்த உடையினை எடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த உடையினை கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வீடியோ கால் மூலம் காவல்துறை அழைத்து காண்பித்த பொழுது அந்த குற்றவாளி நன்மையோ உறுதி செய்யப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட இந்த நபரின் கீழ் 6 பிரிவில் வழக்கு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த குற்றம் செய்யப்பட்ட நபர்கள் பார்த்தோம் என்றால், இவர் கோட்டூர் புறத்தில் சாலை ஓரமாக ஒரு பிரியாணி கடையை நடத்தி வந்தார். சில ஆண்டுக்கு முன்பே 2021ஆம் ஆண்டில் வேறு ஒரு மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இவர் மீது ஒரு 15க்கு மேற்பட்ட திருட்டு வழிப்பிரிவு வழக்குகளும் உள்ளது. இதுபோன்ற நபர்கள் சாதாரணமாகவே வெளியில் நடமாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் சாதாரணமாக நடமாடிக் கொண்டிருக்கும் நபர்களின் மூலம்தான் இத்தனை பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதுவும் ஒரு தமிழகத்தின் தலைநகராக விளங்கக்கூடிய சென்னை நகரிலும் இது போன்ற வன்கொடுமை நடப்பது என்பது மிகவும் கொடூரத்தனமானது தான். அது மட்டுமல்லாமல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்பது உலகத்திலேயே புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி. அதுவும் ஆளுநர் மாளிகைக்கு பக்கமுள்ள இந்த யூனிவர்சிட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்பேற்பட்ட இடத்திலே இது போன்ற தவறுகள் நடக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியதான செயல்களாகும். இதனை தமிழக காவல்துறையினர் அந்த நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது என்பது மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தியாக கருதப்படுகிறது.
நமது தமிழக அந்த போலீஸ் துறையினருக்கு ஒரு மரியாதை மிக்க